சாம்பியன் நம்ம கூட யார் இருக்காருன்னா மணிகண்டன் இருக்காரு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். ஸோ நம்ம என்ன டாபிக், அவர் டாபிக் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து ஏர் கண்டிஷனிங். ஏர் கண்டிஷனிங்கில் பற்றி என்ன சொல்ல வரீங்க? ஏர் கண்டிஷனிங் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் அஃபெக்டிங் ஹியூமன் கம்ஃபர்ட். ஸோ ஹியூமன் கம்ஃபர்ட்டை வந்து எது அஃபெக்ட் பண்ணுதோ அதான் ஏர் கண்டிஷனிங் பண்ணுறாங்க. அதில் ஒர்க் பிரின்சிபிள் ஆஃப் விண்டோ ஏசி அண்ட் சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டிபிடி அப்படின்னா பார்க்க போகிறேன். டிபிடியா ஃபஸ்ட்டு டிபிடினா என்ன? Temperature of air recorded by thermometer when the moisture present in the beginnings to condense. ஸோ மாய்ஸ்சர் வந்து கண்டென்ஸ் ஆகிற டெம்பரேச்சர் தான் வந்து டிபிடி சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு மாய்ஸ்சர் இருக்கும், மாய்ஸ்சர் வந்து கண்டென்ஸ் வந்து பனித்துளியாக வரும். ஸோ பனித்துளி மாதிரி ஃபார்ம் ஆகும். பனித்துளி மாதிரி ஃபார்ம் ஆகிற டெம்பரேச்சர் தான் வந்து டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். அது வந்து அந்த துளி கண்டென்ஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம். கண்டென்ஸ் ஆகி அந்த மாய்ஸ்சர் வந்து துளியாக கண்டென்ஸ் ஆகிறது. ஸோ கண்டென்ஸ் ஆகுது என்ன ப்ராசஸ் நடக்கும்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்ன்றது மறந்துடக்கூடாது. இது வந்து டிஎன்பிசி 2018 கேட்கப்பட்ட கேள்வி. டிபிடினா என்ன? ட்ரைபல் டெம்பரேச்சர். Temperature of air recorded by the thermometer. ஆர்டினரி தெர்மோமீட்டர்ல ரெக்கார்ட் பண்ற டெம்பரேச்சர் தான் ட்ரைபல் டெம்பரேச்சர். அதே வெட்பல் டெம்பரேச்சர்னா temperature of air recorded by the thermometer when it covered by wet cloth. ஸோ வெட் கிளாத்ல கவர் பண்ணி மெஷர் பண்ணால் அது வெட்பல் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. அடுத்து டியூ பாயிண்ட் டிப்ரெஷன் அப்படின்னா என்ன? dpt minus dpt. அதாவது ட்ரைபல் டெம்பரேச்சருக்கும் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சருக்கும் உள்ள வித்தியாசம் தான் வந்து டியூ பாயிண்ட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. வெட்பல் டிப்ரெஷன்னா என்ன சொல்றாங்க? டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் மைனஸ் வெட்பல் டெம்பரேச்சர். வெட்பல் டிப்ரெஷனா ட்ரைபல் டெம்பரேச்சருக்கும் வெட்பல் டெம்பரேச்சருக்கும் உள்ள வித்தியாசம் தான். இங்க ரெண்டுமே ட்ரைபல் டெம்பரேச்சர் தான். இங்க டியூ பாயிண்ட் டிப்ரெஷனா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வரணும், வெட்பல் டிப்ரெஷனா வெட்பல் டெம்பரேச்சர் வரணும் கடைசியா முடிக்கும் போது. அதான் சேச்சுரேட்டட் ஏர்ல வந்து ட்ரைபல் டெம்பரேச்சரும் வெட்பல் டெம்பரேச்சரும் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரும் ஈக்குவலா இருக்கும். அன்சாச்சுரேட்டட் ஏர்ல அது மூணுமே அன்ஈக்குவலா இருக்கும். சேச்சுரேட் ஏர்ல வந்து ரிலேட்டிவிட்டி 100% இருக்கும். அன்சாச்சுரேட்டட் ஏர்ல ரிலேட்டிவிட்டி லெஸ் தென் 100% இருக்கும். வெட்பல் டிப்ரெஷன் டியூ பாயிண்ட் டிப்ரெஷன் 0வா இருக்கும் சேச்சுரேட்டட் ஏருக்கு. ஆனா வந்து அன்சாச்சுரேட்டடுக்கு அது வந்து 0வா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஹீட்டிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன்னா என்ன? Hot water spray of water maintained at a temperature of 40 degrees Celsius through which unsaturated air at 10 degrees Celsius and ட்ரைபல் temperature and 50% of relative humidity passes. ஸோ ஹீட்டிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம், ஹாட் வாட்டர் ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டு ஒரு வாஷர் ஹாட் வாட்டர் ஸ்ப்ரே வாஷர் எடுத்துக்கிறோம், மெயின்டைன் அட் டெம்பரேச்சர் ஆஃப் 40 டிகிரி செல்சியஸ். அதாவது வந்து 40 டிகிரி செல்சியஸ்ல நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அது வழியாக என்ன பண்ணுறோம், அன்சாச்சுரேட்டட் ஏரை பாஸ் பண்ணுறோம். 10 டிகிரி செல்சியஸ் ட்ரைபல் டெம்பரேச்சர் 50% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இது வந்து ஒரு ஹீட்டிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷனுக்கான உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூலிங் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷனுக்கு உதாரணம். Moisture air passes through the coil at temperature which is lower than dew point temperature. Lower than DPT, dew point temperature அப்படினாலே வந்து அது கூலிங் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷன் சொல்லலாம். அது lower than DPT தான் முக்கியமான கீவேர்ட். சம்மர் ஏர் கண்டிஷன்ல என்ன பண்ணுவோம்? கூலிங் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷன். சம்மர்ல வந்து கூலா இருக்கணும், டீஹியூமிடிஃபையா இருக்கணும். ஹியூமிடிஃபையா இருந்தா வேர்க்கும். ஸோ அதனால வந்து டீஹியூமிடிஃபையா வச்சுக்கிட்டா வேர்க்காது. சென்னை போன வேர்க்கிறது காரணம் வந்து அந்த ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கிறது. அது டிஎன்பிசி 2018 கேட்கப்பட்ட வின்டர் ஏர் கண்டிஷனிங்ல என்ன பண்ணணும்? ஹீட்டிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன். ஹீட்டிங் அண்ட் ஏன்னா வின்டர்ல வந்து குளிர் எடுக்கும், அதனால ஹீட் பண்ணணும். ஹியூமிடிஃபிகேஷன் நமக்கு வந்து கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருந்தால் நல்லது, அதனால ஹியூமிடிஃபை ஹீட் பண்றோம். ஸோ வின்டர்ல ஹியூமிடிஃபிகேஷன் முக்கியம், சம்மர்ல டீஹியூமிடிஃபிகேஷன் முக்கியம். ரெண்டுமே கூலிங் அண்ட் ஹீட்டிங் வந்து நீங்க முடிவு பண்றீங்க. ஆனால் ஹியூமிடிஃபிகேஷன் டீஹியூமிடிஃபிகேஷன்ன்றது நீங்க முடிவு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபாஸ் ஃபேக்டர்னா என்ன? Bypass factor is x equal to T2 minus Ts divided by T1 minus Ts. Ts is temperature of surface. ஆமா, Ts வந்து டெம்பரேச்சர், இன்டர் டெம்பரேச்சர், அவுட்டர் டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க. அது Ts சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க. டிஎன்பிசி 2023 கேட்கப்பட்ட கேள்வி. காயில் எஃபிஷியன்சி தான் 1 minus bypass factor. ஃப்ராஸ்ட் ஆன் கூலிங் காயில்ல என்ன நடக்கும்? Act as on insulation increasing the power consumption. ஸோ பவர் அதிகமாக பிடிக்கும். ஃப்ராஸ்ட்னா வந்து அந்த சுற்றி கூலிங் காயில் சுற்றி ஒரு மாதிரி சர்ஃபேஸில் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதான் ஃப்ராஸ்ட்டு. அதனால வந்து நமக்கு பவர் கன்சப்ஷன் அதிகமாகும், இன்சுலேட் ஆகும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஏர் கண்டிஷனிங் பற்றி நமக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் தொகுத்து கொடுத்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மணிகண்டனுக்கு நம்ம போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவோம். அவர் இதை தொகுத்து கொடுத்ததுக்காக அவரை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். நன்றி.